திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. 1968ஆம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான படம் உயர்ந்த மனிதன். சிவாஜி கணேசன், சவுகார் ஜானகி இணைந்து நடித்த இந்த படத்தில் மேஜர் சுந்தர்ராஜன் முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த இந்த படத்தில் அசோகன், மனோரமா, சிவகுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்தின் பாடல் பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஏவிஎம் சரவணன், படத்தின் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ஆகியோர் ஒரு ஆங்கில படத்தை பார்த்துள்ளனர். அதில் ஹீரோ ஒரு வாக்கிங் ஸ்டிக் வைத்துக்கொண்டு பாடுவது போன்ற ஒரு பாடல் காட்சி இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் காட்சி இவர்களுக்கு மிகவும் பிடித்துவிட அதே போன்று ஒரு பாடலை தங்களது படத்தில் வைக்கலாம் என்று எண்ணி அதற்காக திரைக்கதையில் மாற்றம் செய்துள்ளனர். அதேபோல படத்திற்கான பாடல் இசைக்காக எம்எஸ்வியிடம் இந்த படத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு வாருங்கள் என்று சொல்ல, படத்தை பார்த்த எம்எஸ்வி அப்படி ஒரு பாடல் தானே, பண்ணிடலாம் என்று சொல்லிவிட்டு கவிஞர் வாலியை அழைத்து பிரிந்த இரு நண்பர்கள் பல காலத்திற்கு பிறகு மீண்டும் சந்திக்கும் போது வரும் ஒரு பாடல், நீங்கள் எழுதிவிடுங்கள், அதன் பிறகு நான் டியூன் போடுகிறேன் என்று எம்எஸ்வி கூறியுள்ளார். அப்படி எழுதிய அந்த பாடல்தான் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது என்ற பாடல். டி.எம். சவுந்தரராஜன் பாடிய இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் இன்றும் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக நிலைத்திருக்கிறது. இந்த பாடலை பாடுவதற்காக மூச்சு வாங்க வேண்டும் என்பதால் பாடல் பதிவுக்கு முன்பாக எம்எஸ்வி ஸ்டுடியோவை சுற்றி 4 முறை ஓடி வந்துள்ளார் டி.எம். சவுந்தரராஜன். அதன் பிறகு ஓடிவந்த களைப்புடன் மூச்சு வாங்கி பாடிய டிஎம்எஸ் இந்த பாடலை ஹிட் லிஸ்டில் இணைத்துள்ளார். குரலில் டிஎம்எஸ் அசத்தியிருந்த நிலையில் இந்த பாடலுக்கான நடிப்பில் சிவாஜி கணேசன் சிறப்பாக நடித்து அசத்தியிருப்பார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.